இன்னைக்கு பெருசா கொண்டாடுற இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உடனே இன்னைக்கு அனில்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நாகப்பட்டினத்துல 2011லயே எங்க தலைவர் இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் அங்க அப்பாவி தமிழர்கள் கொடுமைப்படுத்துறவங்க கொல்லப்படுறவங்களை கொந்தளிஸ்டாப்ல எங்க மைக்க பிடிச்சி கிழிஸ்டாப்ல அப்படின்னாங்க. நான் கூட அந்த வீடியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம வேற விஜய் திட்டிவிட்டோமே, இலங்கை தமிழர்கள் பேசிட்டாப்லே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறேன். கடைசியில் என்ன தெரியுமா பேசினாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம், காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. மக்கள் அனைவருக்கும் சிம்மக்குரல் நவசக்தியின் வணக்கம். இன்னைக்கு வந்து கடந்த ஆட்சியில, அதாவது அதிமுக ஆட்சியில போர்க்களமாகவே வச்சிருந்த பல போராளிகளை கையில வச்சிருந்த அந்த போராளிகள்லாம் இன்னைக்கு போராட்ட காலத்தை விட்டு எங்க போயிட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்களா இல்ல நாட்டை விட்டே போயிட்டாங்களானே தெரியல. அந்த அளவுக்கு போன ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டெய்லி காலையில நீங்க ஓபன் பண்ணோடனே செல்ல பார்த்த உடனே இந்த வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், தினந்தோறும் பார்க்கலாம். அதாவது நாட்டுல சின்ன பிரச்சனை கிடக்குது இல்லையோ, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாவாடை காணாம கூட, ஏன் இன்னைக்கு இந்த பாவாடை காணாம போச்சுங்க தெருவில், ஏன் பாவாடை காணாம போச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு சமூக ஆர்வலர்கள் சமூக அக்கறையோட பயங்கரமா இருந்தாங்க. இப்ப அவங்களெல்லாம் காணோம். அதுதான் இப்ப நம்மளுடைய முதல் விஷயமே. இன்னைக்கு அதுதான் மெயின் கண்டென்ட். இன்னைக்கு அவங்க தான் இந்த கோவன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், ஆளுங்கட்சி எதிர்த்து, ஆளுங்கட்சிக்கு எதிராக, அதான் அந்த குறிப்பா அந்த டாஸ்மார்க் எதிர்த்து அவங்க ஊத்தி கொடுத்தாங்க, இவங்க மக்கள் குடிச்சாங்க, வீணா போனாங்க, இப்படி பல பாடல்கள் கேட்கலாம். அந்த பாடல்களை நீங்க கேட்கும் போது பயங்கரமான போராட்டக்காரரா இருக்காரு இவர் வெறித்தனமான போராட்டக்காரரா இருக்காரு. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் இதெல்லாம் நாட்கள் எல்லாம் படிக்கும் போது இந்த பசங்களாம் வந்து சில்லறைய செதற விடுற மாதிரி, இப்ப என்ன மனுஷன் போராட்டம் மக்களுக்கு ஒன்னா தள்ளி கொட்டு எடுத்துட்டு வந்துடுறாப்புல, வந்து பாட்டு பாடுறாப்புல, டான்ஸ் ஆடுறாப்புல, ஜோடி ஜோடியா சேர்ந்து மக்கள் பிரச்சனை உரிச்சிடறாப்புல அப்படின்னு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம ரசிச்சோம்னா இன்னைக்கு எப்படி நாம் தமிழர் சீமான் அவர்கள் பின்னால இளைஞர்கள்லாம் படவிரண்டு இன்னைக்கு போய் நிக்கிறாங்களோ, இன்னைக்கு நமக்காக பேசுறாருன்னு, அது மாதிரி கோவன் பின்னாலையும் நிறைய இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியால ஃபாலோ பண்ற அளவுக்கு பயங்கரமா ஈர்க்கிற மாதிரியே பண்ணாப்புல, நல்லா பண்ணாரு. ஏன்னா நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ இப்ப ஏற்பட்ட கோவன், என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, சம்பவம் நடக்கும்போது எங்கே ப்ரோ அவரெல்லாம் காணாமா ப்ரோ, செத்துது போயிட்டாரா ப்ரோ, எங்கேயும் போயிட்டாரா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா அவருடைய ஆத்மா செத்து போச்சு. இங்க அவருக்கு ஒருவேளை கண்ணு குருடா போச்சான்னு தெரியல, இல்ல காது செவிடா போச்சான்னு தெரியல. இங்க நடக்கிறதுலாம் ஒருவேளை கண்ணு பார்வை இருந்துச்சுன்னா ஒன்னு அட்லீஸ்ட் பேப்பர்ல பார்த்திருப்பாரு, காது கேட்டிருந்தா அட்லீஸ்ட் யாராவது சொல்றதையாவது காதால கேட்டிருப்பாரு. இன்னைக்கு அது ரெண்டுல எதுவுமே இல்லை. அவர் என்ன ஆனார்னே தெரியல. இப்ப எப்படின்னா அந்த போன ஆட்சியில போராட்டம் பண்ணி வாங்கின காசெல்லாம் வச்சு அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்ல, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம கட்டுக்கட்டா காசு கொடுத்தாங்க இல்லையா கத்த சொல்லி, அந்த காசை வச்சு அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. இப்ப அநேகமா இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆட்சி மாற போகுது, இன்னும் ஒரு 3 மாசத்துல மறுபடியும் அவரை கூட்டிட்டு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு கத்த சொல்லி காசு தருவாங்க. அப்புறம் அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு சாப்பிடுவாப்ல. இதுதான் அவருடைய வேலை. சரி, என்னடா எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க, இவரு திமுகவுடைய கை கூலிங்க, இவரு திமுக போற எலும்பு துண்டு கத்துறாங்க அப்பவே சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பல. ஏன்னு கேளுங்க, அந்த அளவுக்கு ஆத்மாத்தமா உணர்வு பூர்வமா பாட்டுகளையும் வரிகளையும் எழுதி அப்படியே மக்கள் பிரச்சனையில குதிச்சு அப்படி ருத்ர தாண்டம் ஆனோன்னு சில்லறையெல்லாம் அள்ளி செதற விட்ட மாதிரி நல்ல மனுஷன் இவர். இப்படித்தான்ப்பா ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி தப்பு செஞ்சிச்சுன்னா தட்டி கேட்ட எவனா ஒருத்தர் நம்ம முத்திர குத்துவாங்க. இப்ப நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா, இது ஏதாவது தப்பு செய்யறது சொன்னோம்னா நீ அவர்கிட்ட காசு வாங்கிட்ட, நீ இவர்கிட்ட காசு வாங்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் நம்பல. இத்தனை நாளா இங்க தலைமுறை வந்த கோவன் வந்து திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கடையை போட்டு டக்குன்னு ஒரு சேரை போட்டு போராட்டம்னு அறிவிச்ச உடனே நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். ஐயோ என்னடா இது, ஒருவேளை 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கொலையை கண்டிக்க போறாரா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை பீகார்காரங்களை கொண்டாங்களே, இல்ல ஊருக்குள்ள கஞ்சா தலைவிரிச்சாரு இதை கண்டிக்க வந்துட்டாரோன்னு நான் கூட ஏதோ ஒரு புது பாட்டோட வந்துட்டாரு போல. இன்னைக்கு கண்டுக்காத திமுக ஏதாவது பாட்டு போடாப்புல, இன்னைக்கு போதையில தலை விரிச்சு ஆடுதையா தமிழ்நாடுன்னு பாடுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில கோவிந்த் எதுக்கு வந்திருக்காப்லன்னா, வெனிசுலா அதிபரை அமெரிக்காக்காரங்க கைது கொண்டு போயிட்டாங்களாம். அதுக்கு வந்து ட்ரம்ப் கண்டிக்க போறாங்க. இங்க இருந்து நல்லா கேட்டுக்குங்க, இங்க உட்கார்ந்து இந்த கோவன் வந்து ட்ரம்ப் கண்டிக்கிறாப்ல. எப்படி வெனிசுலா ஏகாதிபத்தியமே, வெனிசுலா அதிபரே, அமெரிக்காவே அப்படின்னு இங்க உட்கார்ந்து இந்த கோவன் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் கண்டிக்க போறாரு. இவர் கண்டிச்சோன்னு இவர் பாஸ் அவருக்கு புரிஞ்சுன, அவர் இங்க டிரான்ஸ்லேட்டர் வச்சு அங்க கோவன் ஏதோ பண்றாப்லையே, அந்த பாட்டு எழுதி ஏடிஎம் கேட்சில கத்திட்டு இருந்தாப்லையே, இத்தனால எங்கேயோ போயிட்டாப்ல, இப்ப திடீர்னு வந்து கத்திட்டு இருக்காப்லையே, திமுக அரசு ஒண்ணுமே கண்டிக்கல. அவரே சொல்லிட்டாப்லையா, அப்ப நான் பயந்துட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் இவருக்கு வந்து லெட்டர் போடுவாப்ல, இப்ப இல்லைன்னா மெயில் போடுவாப்ல கோவனுக்கு. கோவன் உங்க கோரிக்கையை நான் ஏத்தி, உங்க கண்டனத்தை ஏத்து நான் கண்டிச்சுக்கிட்டேன் என்னை நானே அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் போடுவாப்ல. இப்ப அன்பிற்குரிய தோழர்களே வணக்கம். வெனிசுலாவின் மீது அமெரிக்கா
தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது அநீதியானது. இன்னொருத்தர் இருக்காருங்க, திருமுருகன் காந்தி. போன ஆட்சி, அதிமுக ஆட்சி நடக்கும்போது எங்க நீங்க நடந்தாலும் சரி, ஏதாவது விவசாயிகளுக்கு சிப்காட் போராட்டமா நீங்க இங்க பார்க்கலாம், முதலாள பார்க்கலாம். எங்கேயாவது சாலை மறியல் போராட்டமா, அங்க தலைமை தாங்க போயிருவாப்ல. அந்த கருப்பு சட்டையை துவைக்கிறாரோ துவைக்கலையோ, அந்த கருப்பு சட்டை ஒன்று வச்சிருப்பாப்ல, அந்த கருப்பு சட்டையோட தான் இருப்பாப்ல. மனுஷன் எப்பயுமே கருப்பு சட்டை போடுவாப்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் மேல தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு மரியாதை உண்டு, போராடினாரு அப்படின்னு நினைச்சு நம்ம மரியாதையா வச்சிருந்தவரை, ஆனா இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில அவர் வாயை மூடி இந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ அல்லதான் அத்தனையும் நடிப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி, அத்தனையும் நடிப்பா நீங்க, அப்ப போட்டதெல்லாம் வேஷம் தானா அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க மக்களுக்கு போராட வரல, நீங்க உங்களுக்கான தனிப்பட்ட ஆதாயத்துக்காக, ஆதாயம் தேடுறதுக்காக, ஆளுங்கட்சி கிட்ட காசு வாங்குறதுக்காக நீங்க அப்ப வேஷம் போட்டு விவசாயிகளையும் போராட்டம் பண்ண மக்களையும் கொச்சப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு போராட்ட காலத்துல நீங்க போய் மக்களுக்காக போராடும் போது அவங்க உங்களை முழுசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை சில்லு சில்லா நொறுக்கி, இனி போராடுறதுக்கு யாராவது ஆதரவு தெரிவிக்க நல்லவங்களே வந்தாலுமே இப்படித்தாப்பா வருவாங்க இவங்க நம்பி அப்படின்னு மக்களும் விவசாயிகளும் காரி துப்புற அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கு. நீங்க எங்க போனீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். உங்களை போராடினதுக்காக நாங்க குறை சொல்ல, நாங்க பாராட்டுறோம், உங்களுக்காண்டி கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், உங்களுக்காண்டி நாங்க பின்னாலே சிறைக்கு கூட வர தயாரா இருக்கோம் போராட்ட காலத்துல. அந்த போராட்டம் எங்க போச்சு, போராட்ட குணம் எங்க போச்சுன்னு எங்களோட கேள்வி. அப்ப காசு வாங்கிட்டேன்னு சொல்லும் போது நீங்க கோவப்பட்டு ஆக்குரசப்பட்டு கத்தவெல்லாம் செய்யாதீங்க. எங்க போனீங்க, ஏன் கண்டனம் தெரிவிக்கல, அதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீங்க அதிருப்தியை தெரிவிக்கலாம், என்ன வேணா தெரிவிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்காத பிரச்சனையே கிடையாது. தினந்தோறும் கொலை நடக்குது, தினந்தோறும் கொலை நடக்குது, தினந்தோறும் கஞ்சாவால எவ்வளவோ சிறுவர்கள் சீரழிஞ்சு போறாங்க, பள்ளி மாணவர்கள் சீரழிஞ்சு போறாங்க, காலேஜ் படிக்க போற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ரோட்ட நடந்து போற பெண்ண கஞ்சா பதில காதலிக்க மறுத்தான் கத்தியில குத்தி போடுறான். டீச்சர் வேலைக்கு போற பொண்ணை நடு ரோட்ல வச்சு கொள்றான். கேட்ட காதலிக்க மறுத்தாலாம் கஞ்சா போதையா. தினந்தோறும் போதையில கொலை நடக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க செய்தித்தாள்களே படிக்கிறது இல்லையா, இல்ல உங்களுக்கு அன்றாட அரசியலே தெரியாதா? என்னன்னா நீங்க எல்லாம் அப்ப சுயலாபத்தோட இருக்கீங்க. சுயலாபம் அடைஞ்சிட்டு இந்த திமுக அரசையும் இந்த திமுக ஆட்சியும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கறதுல இருக்கீங்க. அப்ப நீங்க தெள்ள தெளிவா நீங்க நடந்துக்கிறத வச்சே தெரியுது இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதான். அப்ப பணம் வாங்கிட்டு எல்லாரும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நினைக்க தோணுது. இன்னொருத்தர் இருக்காரு, பியூஷ் மனுஷு. இந்த கடந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக ஆட்சி அப்படியே மரம் நட போறது என்ன, நாங்க குளத்தை தூர் வர்றது என்ன, குப்பை எழுறது என்ன, நான் ஒரு இயற்கை ஆர்வலர், நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் போனாத்தே மரமே ஆடும், நான் வச்ச மரத்துல தான் தமிழ்நாடே காத்தடிக்குது, நான் வச்ச மரத்துல தான் ஆக்சிஜனே வருதுன்னு மனுஷன் சமூக ஆர்வலன்ற ஒரு பெரிய கம்பளியை போத்திக்கிட்டு ரோடா தெரியாப்புல அப்பப்ப அதிமுக ஆட்சியை விமர்சிக்கிறது, எப்ப போன ஆட்சியில அதிமுக ஆட்சியை விமர்சிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும். ஐயோ இவர் பெரிய சமூக போராளி போலயே, அச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சு, அதாவது அநியாயம் நடந்தா உடனே தட்டி கேட்பாரு அப்படின்னு சில்லறைய செதற விட்டு கை தட்டி கிளாப் பண்ணி லைட்ஸ் எல்லாம் பறக்க விட்டேன். அதுல நானும் ஒரு ஆளு. ஆனா அந்த கோயிந்தானே இப்ப ஆளையே காணோம். என்னடா எங்கடா போனா ஆளை காணும், ஒருவேளை ஜெயில கண்டு இருக்கார போராடி அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அன்னைக்குதான் கேட்கிறேன் நண்பர்ட்ட, ஏப்பா இந்த பியூஷ் மனுஷன் ஒருத்தர் இருந்தாப்புலயே மக்களுக்கு பாவம்பா, அவரெல்லாம் வெளியில இருந்திருந்தா நேரம் போராடி பயங்கரமா போராடி இருப்பாப்புல. இந்த கஞ்சாவுக்கும் இந்த மாணவர்கள் இந்த சல்லித்தனம் தர்றதுக்கும் இங்க தினந்தோறும் கொலை நடக்கிறதுக்கும் மனுஷன் என்னமா போராடி இருப்பாரு அப்படின்னு நானும் கேட்டா, அவர் மட்டும் வெளியில இல்லையே உள்ள இருக்காரோ அப்படின்னு கேட்டேன். ஆனா போடா பைத்தியக்கார பையில வெளில தானே சுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாப்புல. அப்ப எங்க அவர் தமிழனே கிடையாது, தமிழன் ஒண்ணு கிடையாது, இங்க சும்மா நான் தமிழ்நாட்டை அதை பண்றேன் இதை பண்றேன்னு எனக்கு பேரை கேட்கும் போது டவுட் வந்து, இங்க ஒரு தமிழனே இல்லாத ஒரு ஆளு இங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனையும் குறை சொல்லி இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனையும் சுட்டி காட்டி இங்க இருந்து ஒரு ஆதாயம் அடையிற பாத்தீங்களா, அதுக்கும் லைக்ஸ் அல்லது எல்லாம் பண்ணுன்னா அப்ப எந்த அளவுக்கு மக்கள் ஒரு அறியாமையில இருக்காங்க பாருங்க. யாரு நமக்காக குரல் கொடுக்குறா, இங்க யாரு களத்துல இருந்து போராடுறா, இங்க உண்மையிலேயே இருக்க போராளிகளுக்கு நீங்க மரியாதை கொடுத்து அவங்க பின்னால் நின்றுருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு மனசாருங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லா பேரும் தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இங்க போராடுறவங்க பின்னாடி நின்றுருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா எவனே தெரியாத முன்னால இன்னைக்கு வர்றான், கத்துறான், ஆதாயத்துக்காண்டி குலைக்கிறான், காசை வாங்குறான், போறான். நான் இந்த அதிமுக ஆட்சியில நிறைய பேர் கத்துறோம் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனா இங்க எல்லாருமே யாருமே காணும். இந்த பியூஷ் மனுஷு சமூக ஆர்வலரா இவர் கிழிச்சிருவாரு, மதுரையில் உள்ள எல்லாத்தையும் கிழிச்சு நட்டுவார், பூராத்தையும் நட்டுவார். இன்னைக்கு அவ்வளவு சட்டவிரோத மணல் குவாரிகள் வரதா குற்றம் சாட்டுறாங்க, பொதுமக்கள் போராடுறாங்க. ஏங்க இன்னைக்கு கூட செய்தி சேகரிக்க போன ஒரு ரிப்போர்ட்டரை திருச்சி மாவட்ட செய்தியாளர் கதிரவனை எம்எல்ஏவோட ஆட்கள் எம்எல்ஏ அடிச்சு, கேமராமேன் அடிச்சு ரத்தம் தொட்ட தூக்கிட்டு போய் அவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கு தெரியுமா? அது எதுக்கு? கல்குவாரிய தட்டி கேட்க போனதுக்கு அனுமதி இல்லாம நடக்குதா இல்லையன்றது செய்தி சேகரிக்க போன செய்தியாளருக்கும் கேமராமேனுக்கும் ரத்தம் சொட்ட அடிச்சு கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவர் கதற ஆடியோவை இருக்கு நியூஸ்ல, அந்த ஆடியோ கேளுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நீ சமூக ஆர்வலர், நீங்க பெரிய புடுங்கி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை
ஏ கல்குவாரியே, ஏ மணல் கொள்ளையர்களே, கல்குவாரி நீ ஆளுங்கட்சியே, நீ எம்எல்ஏ அப்படின்னு பேச சொல்லிடு. ஒத்த பக்கம் மீசியை நான் எடுத்துக்கிறேன். பேசுவியா? பேச மாட்டேன். உனக்கு என்னப்பா காசு வந்துருச்சு, நீ பாட்டு உட்காந்துட்டு எண்ணிக்கிட்டு ஜாலியாக உற்சாகப்படுத்திக்கிட்டு உற்சாகத்துல நீ இருக்க. இங்க நீ ஆனா கேட்கிற, நீ அப்படியே போயிரு, திரும்ப இந்த பக்கத்து வந்துடாது. வந்து இந்த ஆட்சி மாறணும்னு, அதிகாரம் மாறணும்னு வந்தோன்னு பழையபடிக்கு குலைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவேன், இங்க இருக்கிற அத்தனை இளைஞரும் உன்னை சும்மா விட மாட்டான். உனே வந்து என்ன சொல்றது, சோசியல் மீடியாவில களி ஊத்துறது உறுதியாகி போச்சு. ஆள் ரெடியா தான் இருக்காங்க களி ஊத்துறது. நீ வந்து உன் முகத்தை காமிச்சு ஏகாதிபத்தியமே, அமெரிக்காவே, அதுவே இதுவே நினைச்சுக்குவேன், வேண்டாம் பிலிப்ஸ் போயிரு அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபார்ம்ல இருக்காங்க, ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த சினிமா லைன்ல எடுத்து வச்சுக்கோங்களேன், இந்த கருப்பழனியப்பன் இருக்காரு பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டிவி ஷோ எல்லாம் பாக்கணுமே தெருக்கி விடுவாப்புல, அப்படி கோட்டு மாட்டணும்னு தான் அப்படி கோபிநாத் மாதிரி நினைச்சுப்பாப்புல. கோபிநாத் தன்னை அப்படியே உரு மாதிரி சந்திரமையா மாறுற மாதிரி கோபிநாத்தாவே மாறிடுவாரு. கடந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இவரெல்லாம் சொல்லுங்க, இப்ப நீங்க நடக்கிற ஆட்சியில வந்து இது சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா மக்களே அப்படின்னாரு. உடனே பாத்தீங்களா எந்த அளவுக்கு மக்கள் வந்து எப்படி அதிருப்தியில இருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, வெங்காயம் கெட்டு போச்சு, சாம்பார் கெட்டு போச்சு, நேற்று வச்ச சட்னி கெட்டு போச்சு. இப்படி எல்லாத்துக்கும் டிபேட் வச்சு நடத்தி எது பண்ணாலும் ஆட்சி அதிமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு மனுஷன் காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரையும் கூவாப்புல. அதை எடுத்து சோசியல் மீடியாவில் பயங்கரமா கூவோன்னு கூவாங்க. இந்த கருப்பழனியப்பன் அதுக்கப்புறம் இப்ப திமுக ஆட்சி வந்தோடனே அவங்களுடைய கட்சி சேனல்ல ஒரு சேனல்ல வேலை சேர்ந்து கோட்டை மாட்டிக்கிட்டு எப்படின்னா, அதாவது சென்னைக்கு மிக அருகாமையில், அதாவது இந்த சைட்டா அந்த சைட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்சியோடைய பெருமையில எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கலைஞர் அவர்கள் செஞ்சதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருமையா பாக்குறீங்கல்ல? அதே கேளுங்க. போன வருஷம் போன ஆட்சியில எத்தனை கொலை கேஸ் நடந்தது, இந்த ஆட்சியில எத்தனை கொலை வந்திருக்கு, இந்த தரவுகள் இப்படி சொல்லுது. போன தடவை கஞ்சா வழக்குல எத்தனை கூட்டம் நடந்துச்சு, இந்த தடவை கஞ்சா வழக்குல எவ்வளவு கூட்டம் நடந்துச்சு அப்படி பேச சொல்லுங்க. பேச மாட்டார். சரிப்பா, அவங்க சேனல் எத்திக்ஸ், அவங்களுக்காக பேசுறீங்க, பரவாயில்ல, தொழில் தருமோ. அப்புறம் ஏன் நீங்க தன்னைத்தானே ஒரு சமூக ஆர்வலராகவும் மக்கள் மத்தியில் அப்படியே கருத்தூசி போடுறதாகவும் தங்களை ஒரு கருத்து புலனாய்வு புலி போலையும் அப்படியே ஏன் அப்படி காட்டுறீங்கன்னு கேக்குறாங்க கேள்வி. அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே இவர் சொல்லியாகும், ஐயோ நான் இதை சொல்லியே ஆகணுங்க, என் காலு தரையில படல அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா இருக்காரு பாருங்க. நான்லாம் மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. ஜெய்பீம் படம்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதுல இந்த சிங்கம் எங்க பார்த்தாலும் சரி, சூர்யானாலே வெறித்தனமா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஹீரோக்கள் உள்ள படங்கள்ல சூர்யா படத்துல ஆக்ஷன் பிலிமா நல்லா பார்ப்பேன், விரும்பி பார்ப்பேன். அவர்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து போன ஆட்சி இல்ல, என்ன அதிமுக ஆட்சி மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்களா, அங்க அதை பண்றாங்களா இதை பண்றாங்களா அப்படின்னு குடும்பத்தோட உட்காந்து குமுறுவாப்புல. ஊர்ல ஒரு சின்ன விஷயத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தெருவுல ஒரு உள்பாவடை காணாம போற கூட விட மாட்டாப்புல. உடனே பதிவு போறன கருத்து தெரிவிக்கிறது என்ன, ஆட்சி விமர்சிக்கிறது என்ன பயங்கரமா பண்ணாப்புல. ஐயோ இவளு புரட்சி புயலா இருக்காப்லையா, இவர் தான்ப்பா அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கா பாருங்க, பக்கா மாஸ். அது மாதிரி இவர் அன்னைக்கே பக்காவா மாசா வர்றதுக்கு ரெடி ஆனாப்ல. நான் கூட புரட்சி புயல் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. பார்த்தா பாம்பே பக்கத்து பெட்டி சட்டி கட்டிட்டு கிளம்பி போயிட்டாப்ல. சரி பாம்பேல கூட இருங்க, இங்க தமிழ்நாடே மறந்துட்டாரா, இல்ல தமிழ்நாடு மேப்ல இருந்து தமிழ்நாடு காணும்னே நினைச்சிட்டாரா, இல்ல தமிழ்நாடு நியூஸே படிக்கிறது இல்லையா, இல்ல கண்ணு ரெண்டு குருடா போச்சா, இல்ல காது ரெண்டு செவிடா போச்சா, இல்ல இங்க நடக்கிறத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஆள் இல்லையா, தமிழ்நாடு சினிமாவே மறந்துட்டீங்களா, இல்ல தமிழ்நாடு அரசியலே மறந்துட்டீங்களா, இப்பெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்ணிலே தெரியலையா? நீங்க இன்னைக்கும் படம் நடிச்சாலும் பார்க்க போறது தமிழ்நாடு மக்கள் தான், உங்க படத்தை போனியாக்க போறது தமிழ்நாடு மக்கள் தான். இதே சூர்யா அவர்கள் இந்த உங்க படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த காசுல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல, வாழ்றீங்க. இந்த மக்கள் மேல அன்னைக்கு அக்கறையா பேசுனீங்கல்ல, அன்னைக்கு அவ்வளவு போதை மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு, இளைஞர்கள் மேல அக்கறை இருந்தது, சிறுவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு. இன்னைக்கு எங்க போனீங்க? அக்கறை மறந்து போச்சு. உங்களுக்கு ஆட்சி மாறினா மட்டும்தான் அக்கறை வரும். அது அம்னிஷா வந்தது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அம்னிஷா வந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் கரெக்டா கரண்ட்ல வந்துறீங்க. அதுதான் எப்படின்னு தெரியல, கரெக்டா கரண்ட்ல வந்துறீங்க. நீங்க பண்ண நல்ல விஷயங்களை பாராட்டணும் அப்படின்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா நிறைய பேரை படிக்க வச்சீங்க, நிறைய பேரை உருவாக்குனீங்க. ரைட், ஓகே. அது வந்து பணம் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அதை செய்யணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கீங்க. நான் எதையுமே எதிர்பார்க்காம செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்க. ஓகே, நீங்க எதையுமே எதிர்பார்க்காம அதை பண்றீங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்க அதிமுக ஆட்சியை மிச்சர் சாப்பிட்டீங்கன்னு கேள்வி கேட்டு எழுப்புனீங்களே, அது எதை எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. அப்ப நீங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சார்பாக நீங்க ஜால்ரா அடிக்கணும். அப்போ உங்க படம் ஓடணும்னா நீங்க என்ன வேணா செய்வீங்க. படம் நீங்க நடிக்கல, உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்காது. எல்லா பேருமே இப்படிதான் பண்றீங்க.
இன்னைக்கு பெருசா கொண்டாடுற இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உடனே இன்னைக்கு அணில்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நாகப்பட்டினத்துல 2011 எங்க தலைவர் இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் அங்க அப்பாவி தமிழர்கள் கொடுமைப்படுத்துறவங்க கொல்லப்படுறவங்களை கொந்தளிச்சிட்டாப்புல, எங்க மைக்க பிடிச்சி கிழிச்சிட்டாப்புல அப்படின்னாங்க. நான் கூட அந்த வீடியோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம வேற விஜய் திட்டிவிட்டோமே, இலங்கை தமிழர்கள் பேசிட்டாப்புல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறேன், கடைசியில் என்ன தெரியுமா பேசினாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. காவலன் படத்துல எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி நல்ல சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும். ஏதோ நீங்க அதுல குத்து டான்ஸ்லாம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப அடுத்து வேலாயுதம் வரப்போகுது, வேலாயுதத்துல குத்துப்பாட்டு 1க்கு 2 இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சேன், அட கொப்பன் தாமரபண்ணில தலைமுழுக, கடைசியில என்னடா எலி அம்மனமா போகுது அப்படின்னு பார்த்தா கோயில் படம் ப்ரொமோஷன் வந்திருக்காப்புல. அதுக்கு தான் இங்க பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி இந்த சொன்ன மாதிரி ஒரே கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இங்கிட்ட நல்ல பேருக்கு நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆச்சு, நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அந்த படம் ஏன் மத்த நாட்கள் ஏன் வரல அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த காவலன் படம் ரிலீஸ் ஆகி முடிச்சிருக்கு, அப்ப வேலாயுத படம் வரப்போகுது. அப்ப நேரத்துல போராட்டத்தை கை பண்ணி ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக நீங்க போறீங்க. இன்னைக்கு உங்க ரசிகர்கள் மத்தியில நான் இங்க தமிழர்கள் மத்திய நாங்க தமிழர்களுக்காக போறோம், மீனவர்களுக்காக போறோம், நீங்க உங்களுக்கு நீங்களே முத்திரை குத்திக்கிறீங்க. அது பொய், வடிகட்டின பொய். நீங்க அடுத்த நாட்கள்ல ஈழத்தமிழர்கள் கொல்லப்படும் போது என்ன பண்ணீங்க, அடுத்தடுத்த வருடங்கள்ல மீனவர்களை சிறைப்பிடிக்கும் போது என்ன பண்ணீங்க, அவங்க கஷ்டப்படும் போது என்ன பண்ணீங்க, இப்போ அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணீங்க, இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, இது எல்லாமே வடிகட்டின பொய். மக்கள் ஒரே விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க யாரெல்லாம் நடிக்கிறா, யாரெல்லாம் யாருக்கு ஆதரவா பேசுறா, இப்ப அவங்கள எங்க அப்படின்றத நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப அவங்களாம் சோசியல் மீடியால வருவாங்க. எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு சரிவு ஏற்படுதோ, எப்பெல்லாம் திமுக வந்து தோக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்ப அவங்கள வருவாங்க, வந்து திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாங்க, திமுக ஆதரவா கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறிடுவாங்க. அதை நீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.